எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கு நாங்கள் ஒரு மீன் கறி எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து எந்த எண்ணெயும் பெருசாக போடாமல் தாளிக்காமல் கூட்டி வைக்கிற மீன் கறின்னு சொல்லுவாங்க. புளியெல்லாம் போட்டு செய்கிறது. வாங்க நாங்கள் அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ இந்த வீடியோஸில் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல இந்த கூட்டி வைக்கிற மீன் குழம்புக்கு நாங்கள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு நீங்கள் வந்து இப்படி வெட்டி வச்சு வைங்க. இதை போட்டு கொஞ்சம் தட்டி எடுப்போம். வறுக்கக்கூடாது, ஒன்றையும் வறுக்காமத்தான் பச்சையாகத்தான் மிளகையும் சீரகத்தையும் போட்டு தட்டி உள்ளியையும் போட்டு தட்டி எடுத்து வைக்கணும். தட்டேக்கே உங்களுக்கு சீரகத்தில் வாசம் நல்லா வரும். சீரகமும் மிளகும் நல்லா கொஞ்சம் இடிபட்டுட்டது நல்லா. இப்போ நாங்கள் இந்த 4-5 பல்லு வெள்ளைப்பூடையும் போட்டு 1-2 தட்டுவோம். டேஸ்ட் ஆக தேவையில்லை. இப்போ இது சரி. இனி நாங்கள் மீன் குழம்பை கூட்டுவோம். மீன் குழம்பு கூட்டுறதுக்கு நான் இன்றைக்கு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி அதை கரைச்சி நல்லா வச்சுருக்கிறேன். என் புளியில் மண் ஒன்றும் இல்லை, அதனால் நான் அதை அப்படியே ஊற்ற போகிறேன். நீங்கள் உங்களுக்கு மண் இருக்குமென்று டவுட் இருந்தால் நீங்கள் வடித்து ஊற்றுங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு 10 சின்ன வெங்காயம் தான் இதுக்கு எடுக்கணும். சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுங்க. சின்ன வெங்காயம் 1-2 சும்மா வெட்டி வச்சுருக்கிறேன். இதை இதுக்குள்ளே போடுவோம். நல்லா பிணைஞ்சிட்டு இப்படி போடணும். கூடவும் போட தேவையில்லை, ஒரு 10 சின்ன வெங்காயம் போதும். இதுக்குள்ளே நான் இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது யாழ்ப்பாணத்து மிளகாத்தூள். இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. கொத்தமல்லி, காஞ்ச மிளகு எல்லாம் போட்டு தான், சீரகம், சின்ன சீரகம், பெரிய சீரகம் எல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கு. உங்கள்கிட்ட இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகு தூள், சின்ன சீரகத்தூள், பெரிய சீரகத்தூள்னு சொல்லி கலந்து போடலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இது கிடைச்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இது வந்து கடையில் வாங்கின ஃபிஷ் மசாலா பவுடர், மீன் மசாலா. இது நீங்கள் வேணுமென்னு சொல்லி சொன்னால் போடலாம், வேணாமண்டா நீங்கள் விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இனி நாங்கள் இந்த அரைச்ச கூட்டு, இந்த சின்ன சீரகம், பெரிய மிளகு, உள்ளி தான் இடித்து வச்ச நாங்கள் தானே, அதையும் இதுக்குள்ளே போட்டுருவோம். இந்த மீன் கறிக்கு நாங்கள் தக்காளி எல்லாம் போட தேவையில்லை, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை மிக்ஸ் பண்ணினோன்னா நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். உரைப்பு, புளிப்பு, உப்பெல்லாம் இப்படி இருக்குண்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு அது வேணும்னா நீங்கள் போடலாம். நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. இப்போ நல்லா குழச்சி விட்டாச்சு. நான் இதுக்குள்ளே ஒரு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அளவு வெந்தயம், நிறைய போட வேணாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் காணும். கொஞ்சமாக போட்டுட்டு இனி நான் இதுக்கு அளவான தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருப்பேன் நான். இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சு மெல்லிய நெருப்பில் இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக்காக்கணும் இந்த கறியை. அதே நேரம் இங்கே நான் கொஞ்சமாக அருக்குலா மீன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா துண்டு மீன் எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதை இங்கே வஞ்சிரம் மீன் சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு நான் வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் மூண்டும் போட்டு நல்லா பிரட்டி ஒரு மணித்தியாலத்துக்கிட்ட வச்சுருக்கிறேன். அப்போ தான் நல்லா அந்த உப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை வந்து இப்போதைக்கு நான் போட இல்லை. முதல்ல அந்த கூட்டை வச்சும் முதல்ல நல்லா அதை கொதிக்க விட்டு நல்ல திக்கான ஒரு பதத்துக்கு அதை எடுப்போம் அந்த கறியை. இப்போ மீன் கறி, இந்த கறி நல்லா கொதிக்குது பார்த்திங்கன்னா தெரியும். அதோட கறி கொஞ்சம் நல்லா திக்காகவும் ஆகியிருக்கு. இப்போ நாங்கள் இந்த நல்லா மஞ்சள் தூள், மிளகு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுக்கிற மீன் துண்டை இதுக்குள்ளே போடுவோம். நல்லா கொதிக்க விட்டு தான் போடணும், ஏன்னா மீன் டக்கண்டு வெந்துடும். அதனால் நாங்கள் நிறைய நேரம் மீனை விட தேவையில்லை. சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் இப்படி துளாவி விட்டோம்னு சொல்லிச்சோன்னா போதும். கூட கரண்டி வச்சும் கிண்ட தேவையில்லை. இது போட்டால் பிறகு ஒரு 2 கொதி வரட்டும். மூடி வச்சு திருப்பி கொதிக்க விடுவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே கொதி வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. நல்லா கொதிக்குது பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா கொதிக்குது. மீனும் நல்லா ஒரு 3/4 பதம் வெந்துடுது. ஒரு 2 நிமிஷம்தான். இனி அடுப்பை கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு நல்லா இதுக்குள்ளே நான் ஒரு கொஞ்சமாக தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் பால் ஒரு 100 ml கிட்ட இருக்குது. கொஞ்சம் திக்கான பாலாக விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே நாங்கள் முதலும் போட்டுனாங்க, இப்பையும் ஒரு கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சம் கொதி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். எங்களுக்கு நல்லா கொதிக்குது. நல்ல ஒரு வாசமும் வருது. இந்த டைமில் நாங்கள் இது வரைக்கும் எந்த எண்ணெயும் இதுக்கு போட இல்லை. பாருங்க, மீன் அந்த பிரட்டி வச்சபடியாக மீன் நல்லா எல்லாம் சாரி நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நாங்கள் செய்தோம்னா மீன் கறி. அப்படி நாங்கள் இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டு முதலே பிரட்டி வைக்காட்டிக்கு மீன் அப்படியே கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது ஊறுறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். இப்படி செய்தோம்னா டக்கண்டு ஊறிடும். அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எனக்கு இந்த பதம் நல்லா இருக்குது. என்னன்னா சோறுக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு இது நல்ல ஒரு பதம். திக்காயிட்டுது. ஆனால் அதே நேரத்தில் ஆகவும் திக்காகவும் இல்லை, ஆகவும் தண்ணியாகவும் இல்லை. இந்த நேரம் நீங்கள் தேங்காய் எண்ணெயோ அப்படி இல்லைண்டா நீங்கள் என்ன எண்ணெய் வேணுமென்னாலும் விடலாம். நானே ஒரு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கிட்ட இப்படி சும்மா ஒரு கொஞ்சமாக இப்படி விட்டோம்னு சொல்லிச்சோன்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். விட்டு இந்த குழம்பு இன்னொரு 2 நிமிஷத்தால் நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெயை விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டுது. நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது மண் சட்டி என்றபடி அப்படியே வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காகி இன்னும் கொஞ்சம் நல்ல அது வெந்துட்டே இருக்கும். ஏன்னா மண் சட்டி தானே, அந்த சூடு இருக்கும் வரையும் அது வெந்து கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் அதை அப்படியே மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். இது வந்து நாங்கள் ஒரு சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மணித்தியாலத்துக்கு முதலாவது இதை நீங்கள் செய்யணும். இது அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மணித்தியாலத்துக்கு முதலாவது இந்த கறியை செய்து வச்சுருங்க. அப்போ தான் சாப்பிடவே நல்லா இருக்கும். நல்லா எல்லாம் ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பு தன்மையோட. இப்போ இது ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அது பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு அரை மணித்தியாலும் வெளியில் வச்சுருந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா எங்களோட கூட்டி வச்ச மீன் கறி நல்லா டேஸ்ட்டாக தயாராகிட்டுது. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.